மேட்சிங்கான வேஷ்டி சேலை மற்றும் குவாலிட்டியான ஷர்ட்ஸ் அண்ட் ட்ரவுசர்ஸ் அஃபோர்டபிள் பிரைஸ்லயும் வாங்க மதுரை யாஸ்கோவுக்கு வாங்க. இது தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும். நெஞ்சிற்கினிய நேயர்களுக்கு அன்பிற்கினிய வணக்கங்கள். தொல் திருமாவளவன் பற்ற வைத்த பட்டாசு சரவெடியாக தொடர்ந்து வெடிச்சுக்கிட்டே இருக்கு. திமுகவை உரசி பார்க்கிறார் அப்படின்னும், இல்லைங்க அரசியல் வேற கூட்டணிங்கிறது வேற அப்படின்னும் பல்வேறு கருத்துக்களும் ஓடிக்கொண்டிருக்கு. இதுல முக்கியமா பிசிக எடுத்த ஒரு முக்கியமான சீக்ரெட் சர்வே தான் மது ஒழிப்பு மாநாடு மற்றும் அதிமுகவுக்கான அழைப்பு அப்படின்னும் பல்வேறு தகவல்களும் பரபரப்பை கூட்டி கொண்டிருக்குங்க. என்ன நடந்துட்டு இருக்கு விசிக திமுக அதிமுகவை சுற்றி? இன்னொரு பக்கம் லண்டன் போன் காலும், முக்கிய புள்ளி செய்த அந்த போன் காலும் வாண்டடாக சிக்கிய மகாவிஷ்ணு. அடுத்து உதயநிதியுடைய சர்ப்ரைஸ் விசிட், இங்க மதுரைக்கெல்லாம் போனார் இல்லையா, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த அரசியல் கணக்கு இதுதாங்க இன்றைய நம்முடைய விரிவான இளங்கோவன் எக்ஸ்பிளைன்ஸ். நான் உங்கள் சகோ சே த இளங்கோவன். நிகழ்ச்சிக்கு போகலாம். கண்டுகொள்ளாத திமுக கவனிக்க வைக்கும் சீக்ரெட் ரிப்போர்ட், உரசி பார்க்கும் திருமா. வருகின்ற அக்டோபர் 2ஆம் தேதி நம்முடைய தேசத்தந்தை அண்ணல் காந்தியடிகள் அவருடைய இனிய பிறந்த தினம். இதை ஒட்டி உளுந்தூர்பேட்டையில விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய மகளிர் அணி சார்பாக மது ஒழிப்பு மற்றும் போதை ஒழிப்பு மாநாடு நடத்த இருக்காங்க. விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவரான திரு தொல் திருமாவளவன் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருந்தாரு. வெளியிடுறப்பயே மது ஒழிப்பு மாநாடுக்கு அதிமுகவுக்கு அழைப்பு கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்க, நிச்சயமாக அவங்களுக்கும் அழைப்பு கொடுப்போம் அப்படின்னு தெரிவிச்சாரு. உடனடியாக அதிமுகவில் முன்னாள் சபாநாயகர் முன்னாள் அமைச்சரான திரு ஜெயக்குமாரோ வரவேற்கத்தக்கது இந்த மாநாடு நடத்துவது, எங்களுக்கு மகிழ்ச்சி, அதே நேரத்தில் தலைமை முடிவு செய்யும் பங்கேற்பதா இல்லையா அப்படின்னு அவங்க தெரிவிச்சிருந்தாரு. ஸோ இதுதான் அரசியல் அரங்குல பெரும் பரபரப்பை உருவாக்கி இருந்தது. ஏன்னா விசிக திமுகவுடைய கூட்டணியில இருக்காங்க. இந்த நிலையில பிரதான எதிர்கட்சிக்கு அழைப்பு கொடுத்தது தான் பெரிய அளவுல பேசுபொருளாக மாறினது. இதனுடைய முழுமையான பின்னணி, 3 கட்சிகளுடைய திட்டங்கள் என்ன அப்படிங்கிறத நேற்றைய காணொலியில விரிவாகவே நம்ம பதிவு செஞ்சிருந்தோம். ஓகே, இப்ப மறுபடியும் பிரஸ் மீட்ல வந்துட்டு தொல் திருமாவளவன் பேசியிருக்காரு. அப்ப அரசியல்ங்கிறது வேறங்க, தேர்தல் கூட்டணி அப்படிங்கிறது வேற, கொள்கைங்கிறது வேற. மது ஒழிப்பு அப்படிங்கிறது நியாயமான ஒன்று. அதை கொள்கையா வைத்திருக்கக்கூடியவர்கள் எங்களுடைய மாநாட்டில் பங்கேற்கலாம் அப்படின்னு நாங்க தெரிவிச்சோம். இதுல எந்த தவறும் இல்லை. மதுவினால் வரக்கூடிய வருமானத்துல தான் ஒரு அரசாங்கம் திட்டங்களை கொடுக்குறாங்க அப்படின்னா அது வேதனையான ஒன்று. மது இல்லாமலே, அதாவது டாஸ்மாக் வருமானம் இல்லாமலே வேறு நிறைய வகையில வந்து நமக்கு வருமானங்கள் இருக்கு. சோ அதில் கவனம் செலுத்தினாலே இந்த பிரச்சனைகளை நம்ம சால்வ் பண்ண முடியும். சோ மதுக்கடைகளை மூடணும் அப்படிங்கறத எங்களுடைய கொள்கை. திமுக என்ன நினைத்து கொண்டாலும் சரி, எங்களுடைய நிலைப்பாடு அப்படிங்கிறது மதுவை ஒழிப்பதுதான். அதை ஒட்டி தான் இந்த மது ஒழிப்பு மாநாட்டை நாங்க முன்னெடுக்கிறோம் அப்படின்னு தொல் திருமாவளவன் பேசியிருக்காரு. இதுதான் திமுக தரப்பை அதிர வைத்திருக்கு. என்ன நினைச்சாலும் அப்படின்லாம் அந்த விஷயத்த சொல்லியிருக்காரு இல்லையா. சோ இதை ஒட்டியும் பல விஷயங்கள் பரபரப்பை கூட்டி கொண்டிருக்கு. அதே நேரத்துல தொல் திருமாவளவன் இந்த பேட்டியிலேயே அவர் தெரிவிக்கிறாரு, நாங்க 2009 காலகட்டத்திலேயே, அப்பயே நாங்க திமுக கூட்டணியில இருந்தாலும் கூட ஈழத்தமிழர்கள் அவர்களுக்கான அந்த உரிமைகள், அந்த போர் நிறுத்தம் போன்ற விஷயங்கள்ல அப்ப அதிமுகவிலேயே திருமதி வி.கே. சசிகலா, திரு நடராஜன் அவர்களோடு நாங்க கை கோர்த்தோம். அப்புறம் ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவாக பல்வேறு இயக்கங்கள் கட்சிகளோடும் நாங்க கை கோர்த்திருந்தோம். பாமகவுடனும் கை கோர்த்து அப்ப களமாடணும். ஆனா தேர்தல் நேரத்துல நாங்க திமுக கூட்டணியில தான் நாங்க இருந்தோம். சோ அரசியல் கொள்கை நிலைப்பாடு அப்படிங்கிறது வேற, தேர்தல் கூட்டணிங்கிறது வேற. இப்பவும் மது ஒழிப்பு அப்படிங்கிறது ஒரு நியாயமான ஒன்று. அந்த அடிப்படையில அந்த கொள்கையில உடன்பாடு இருக்கக்கூடிய யார் வேணாலும் வாங்க அப்படின்னு நாங்க அழைப்பு கொடுத்திருக்கோம். இதில் வேற எந்த அரசியலும் இல்லை அப்படின்னு விளக்கமாக அவர் பதிவு செஞ்சிருக்காரு. ஆனாலும் இந்த பேட்டியிலையும் தமிழக வெற்றி கழகம் நடிகரும் அதனுடைய தலைவருமான திரு விஜய் அவருக்கும் மது ஒழிப்புல உடன்பாடு இருந்தா வாங்க அப்படின்னு அழைப்பு கொடுத்திருக்காரு. இது இன்னும் பரபரப்பை கூடுதலாக பற்ற வச்சிருக்குங்க. ஏன்னா 2026 டார்கெட் செய்து விஜய் அவர்கள் தன்னுடைய கட்சியை தொடங்கி இருக்காரு. அதே போல 2026 ஆட்சி பொறுப்புக்கு வரணும் அப்படின்னா திமுகவுடைய தற்போதைய கூட்டணி உடையணும். அதே நேரத்தில் அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய முக்கியமாக இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள், 2 இடதுசாரிகள் உள்ளிட்ட ஏனைய கட்சிகள் அதிமுக கூட்டணிக்கு வரணும். அப்படி வந்தா தான் 2026 அதிமுக ஆட்சி சாத்தியம் அப்படின்னு அதனுடைய பொதுச் செயலாளரான திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர் திட்டமிட்டு அந்த காய் நகர்த்தல்களை செய்தபடி இருக்கிறார். சோ அவை எல்லாவற்றுக்கும் வலு சேர்ப்பது போலவே விசிகாவுடைய வேகம் இருக்கிறது அப்படின்னு திமுக யோசிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம கூட்டணி கட்சியே ஆளுங்கட்சியுடைய ஆட்சியில நடக்கக்கூடிய ஒரு விஷயத்துக்கு எதிராக மாநாட்டை முன்னெடுப்பதுங்கிறது அந்த கூட்டணியை மேலும் பலகீனப்படுத்தும் அப்படின்னும் அச்சப்படுகிறது
திமுக. அதே நேரத்துல விசிக இப்படியான ஒரு மாநாடு நடத்துவதற்கான முக்கியமான காரணமாக ஒரு சீக்ரெட் சர்வேவையும் குறிப்பிடுறாங்க விசிகவில் இருக்கக்கூடிய மூத்த நிர்வாகிகள். அதாவது விசிகாவில் இருக்கக்கூடிய மாநில துணை பொதுச் செயலாளரான திரு ஆதவ் அர்ஜுனா அவங்களுடைய நிறுவனம் தனியாகவே ஒரு சர்வேவை எடுத்திருக்காங்க. அவரு தொடர்ந்து தொல் திருமாவளவன் அவரோடு நெருக்கமாக பயணிக்கிறாரு, எல்லா மேடைகள்லையும் அலங்கரிக்கிறாரு, ஒரு முக்கியமான இடத்துல இருக்காரு அப்படின்னு குறிப்பிடலாங்க. அவங்களுடைய சீக்ரெட் சர்வே கொடுத்திருக்கக்கூடிய முக்கியமான ரிப்போர்ட் என்ன அப்படின்னா 5 பாயிண்ட்ஸ்களை அடுக்கியிருக்காங்க. அதுல முதலாவதாக கட்சி சமீப காலமாக நல்ல வளர்ச்சியை கண்டிருக்கு. இரண்டாவதாக கட்சிக்கான வாக்குகள் பெருகி இருக்கு, முன்பு வாங்கிய வாக்குகளை விட அதிக அளவில் நாம இப்ப பெற தொடங்கியிருக்கோம். மூன்றாவதாக கடந்த 10 ஆண்டில் சொந்தமாகவே விடுதலை சிறுத்தைகள் கட்சி அபாரமான வளர்ச்சியை கண்டிருக்கு. பலகீனமான சில பகுதிகளிலும் கூட விசிகாவுக்கான தளம் தற்போது உறுதியாகி வருகிறது. குறிப்பாக பொது சமூகத்தினர்கிட்டையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆதரவை விசிக தன் பக்கம் திருப்பி இருக்கு. இதை ஒட்டியேதான் இனி வருங்காலங்கள்ல நம்ம கட்சியை வலுவாக்க வேண்டும், டெவலப் பண்ணணும், நம்மளுடைய சொந்த செல்வாக்கை இன்னும் பெருக்கிக் கொள்ள வேண்டும். திமுகவுடைய முகமாக இல்ல இன்னொரு கூட்டணி கட்சியுடைய ஸ்போக்ஸ் பர்சன் போல நாம செயல்படக்கூடாது அப்படிங்கிறதையும் பதிவு செஞ்சிருக்காங்க. 5வது முக்கியமான பாயிண்ட், ஒவ்வொரு ஆண்டுமே எதை ஒட்டி மாநாடு நடத்துவது அப்படின்னு விசிகாவுடைய தலைமை ஆலோசனை செய்து முடிவுக்கு வருவாங்க. அந்த வகையில கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணங்களுக்கு எதிரான மாநாடு நடத்தணும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்ததுக்கு இன்னொரு முக்கியமான காரணமும் இருக்கு. அதாவது விழுப்புரம், கடலூர், கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட இந்த சுற்று வட்டார மாவட்டங்கள் இங்க எல்லாமே பாமக மிக வலுவாக ஒரு வாக்கு வங்கியை வச்சிருக்காங்க. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலிலும் கூட பாமக கணிசமான வாக்குகளை அவங்க பெற்று இருக்காங்க. அதற்கு முதன்மையான காரணம் பாமக முன்வைக்கக்கூடிய மது விலக்கு, பூரண மது விலக்கு வேணும் அப்படிங்கிறத தொடர்ந்து அவங்க முன் வச்சிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா இந்த மாவட்டங்கள்ல மதுவினால் அழியும் குடும்பங்கள் அதிகமாக இருக்கு. ஆணுக்கு இருக்கக்கூடிய மது பழக்கத்தால இன்னொரு பக்கம் அந்த குடும்பமே எதிர்காலத்தை இழக்கிறது. குறிப்பாக குடும்ப பெண்கள் பாதிக்கப்படுறாங்க, அவங்களுடைய சந்ததி, அவங்களுடைய குழந்தைகள் பாதிக்கப்படுறாங்க, அவங்களுடைய கல்வி பாதிக்கப்படுது. சோ இந்த மதுவுக்கு எதிராக இந்த மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய குடும்பங்கள் இருக்காங்க. அந்த குடும்பங்களுடைய ஆதரவை தான் பாமக தன் பக்கம் வைத்துக் கொண்டிருக்கு. அதே நேரத்துல இந்த மாவட்டங்கள்ல விசிகாவுக்கும் கணிசமான செல்வாக்கு கூடிக்கொண்டிருக்கு. சோ இங்க இருக்கக்கூடிய அனைத்து சமூக குடும்பங்களுடைய ஆதரவையும் விசிக பக்கம் திருப்ப மது ஒழிப்பை தீவிரப்படுத்த வேண்டும். இந்த வாக்கு வங்கிக்காக மட்டும் இல்லாம உண்மையிலேயே சமூகத்தை ஆரோக்கியமாக கொண்டு வரணும் அப்படின்னா இந்த மது பழக்கம் இல்லாத ஒரு சமூகத்தை உருவாக்கணும், அந்த கடமையும் நமக்கு இருக்கு அப்படின்னு பல விஷயங்களையுமே இந்த சீக்ரெட் ரிப்போர்ட் வந்துட்டு கோடிட்டு காட்டியிருக்குங்க. இவை எல்லாமே திரு தொல் திருமாவளவன் அவருக்கு தெரியாமல்ல, ஏன்னா அவருக்கு நீண்ட நெடிய ஒரு அரசியல் அனுபவமும் இருக்கு. ஸோ இவை எல்லாவற்றிலும் கவனம் செலுத்துறாங்க. ஆளும் அரசாங்கத்துடைய தவறுகளை சுட்டி காட்டுறப்ப சொந்த செல்வாக்கும் பெருகும், மக்களுடைய ஆதரவும் பெருகும். இன்னொன்று, அது ஜனநாயகத்துக்கும் தேவையான ஒன்று. அதை கடந்து மற்றொரு கட்சியுடைய கூட்டணியில விசிக போய் சேரவில்லை. ஏன்னா திமுக கூட்டணியிலிருந்து விலகுறாங்க அப்படின்னா அது அகில இந்திய அளவுல இந்தியா கூட்டணியில இருந்தும் விலகுவது போலத்தான். அகில இந்திய அளவுல இந்தியா கூட்டணியோடு நெருக்கமான பிணைப்பு, நெருக்கத்தோடு தான் விசிக இருக்கு. ஸோ அப்படியான ஒரு முடிவை விசிக எடுக்காது. ஆனாலும் இந்த 20 மாதங்கள் இருக்கு இல்லையா அடுத்த தேர்தலுக்கு, இந்த இடைப்பட்ட காலத்துல விசிக மக்களுக்கான குரலை ஓங்கி ஒழிக்கும் போது அது விசிகாவுக்கான ஆதரவை பெருக்கும். அதே நேரத்துல இன்னொரு கட்சிகள், பிரதான எதிர்கட்சிகள் கூட்டணிக்கான அழைப்பு கொடுக்கும். அதே நேரத்துல தங்களுடைய பலம் பெருகி இருக்கிறதால இருக்கிற கூட்டணிக்குள்ளார அதிக அளவுல தொகுதிகளையும் பெற முடியும். ஒரு டிமாண்ட் பாலிடிக்ஸையும் முன்வைக்கலாம். ஏன்னா அதிக சட்டமன்ற உறுப்பினர்களை பெறுகின்ற கட்சி தான், அதிகாரத்தை நோக்கி வரக்கூடிய கட்சிகள் தான் தங்களுடைய கொள்கைகளையும் நிலைநிறுத்த முடியும். அதனால இப்படி பல்வேறு கணக்குகளும் விசிகாவுடைய தலைமைக்கு இருக்கு. அதை ஒட்டித்தான் இப்படியான அதிரடி நகர்வுகளையும் தீவிரப்படுத்துகிறது விசிக அப்படின்னு இந்த ஒட்டுமொத்தமான பின்னணிகளையும் மூச்சு விடாம நம்ம கிட்ட பகிர்ந்துக்கிறாங்க விசிகாவில் இருக்கக்கூடிய சில மாநில நிர்வாகிகள். தொடங்கியது உதயநிதியின் சர்ப்ரைஸ் விசிட், பின்னணியில் ஸ்டாலின் தந்த அட்வைஸ். அரசு நிகழ்ச்சிகள்ல பங்கேற்பதற்காக சமீபத்துல மதுரைக்கு பயணிச்சிருந்தார் இல்லையா அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின். அங்க திடீர்னு மாட்டுத்தாவணி பேருந்து நிலையம் மற்றும் அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கும் திடீர் விசிட் செஞ்சிருந்தார் இல்லையா, ஆய்வெல்லாம் செஞ்சார் இல்லையா. இது நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களுக்கே தெரியலையாமாங்க. என்ன அப்படின்னு விசாரிச்சு பார்த்தா எல்லாத்துக்குமே தலைமையுடைய அறிவுறுத்தல் தான் காரணம் அப்படிங்கிறாங்க குறிஞ்சி இல்ல வட்டாரத்தினர். அதாவது அரசு நிர்வாகத்திலும் கட்சி அமைப்பிலும் உதயநிதி ஸ்டாலினுக்கு முக்கியமான பொறுப்புகள் கொடுக்க ரொம்ப நாளாகவே தலைமை திட்டமிட்டு இருக்காங்க. ஆனா திடீர்னு அவருக்கு அப்படியான ஒரு பொறுப்பு கொடுத்தா, பதவி கொடுத்தா
தேவையில்லாத சர்ச்சைகளை உருவாக்கும் அப்படிங்கிறத தவிர்க்கிறதுக்காகவே தமிழ்நாடு முழுக்க அவரை ஆக்டிவாக வலம் வர செய்துவிட்டு அதற்கு பிற்பாடு பொறுப்பு கொடுக்கலாம் அப்படின்னு தலைமை யோசிக்கிறாங்க. எல்லா பக்கமும் அவர் தீயா வலம் வருவது, திடீர்னு ஆய்வு செய்வது, அங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகளை கையில் எடுத்து ஆக்ஷன்ல இறங்குவது, இவை எல்லாமே பரவாயில்லையே ஆக்டிவா இருக்காரு, மக்களுக்காக களமாடுறாரு அப்படின்னு ஒரு இமேஜை உருவாக்கும். அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு முக்கியமான பதவி கொடுத்தா செயல்படுறவருக்கு பதவி தானா வந்திருக்கு அப்படிங்கிற பரப்புரையும் செய்யலாமே அப்படின்னு பல விஷயங்களையும் முதலமைச்சர் மற்றும் அறிவாலய தலைமை டீம் போட்டு கொடுத்திருக்காங்க. அதனுடைய வெளிப்பாடு தான் இவை அப்படிங்கிறாங்க. இனி வரும் காலங்களில் இப்படியான சர்ப்ரைஸ் விசிட்டுகள் நிறையவே இருக்கும். ஆக்ஷன் காட்சிகளும் இடம் பிடித்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லைங்கிறாங்க அறிவாலயத்தில் இருக்கக்கூடிய சீனியர் தலைவர்கள். இப்படி பண்ணிட்டீங்களே, லண்டனில் இருந்து வந்த போன் கால் வாண்டடாக சிக்கிய மகாவிஷ்ணு. சமீபத்துல அரசு பள்ளியில நடந்த விழாவில் மாற்றுத்திறனாளிகளை இழிவுபடுத்தி பேசிய மூடநம்பிக்கை பேச்சாளரான மகாவிஷ்ணு அவர்கள் தற்போது புழல் சிறையில கம்பி எண்ணிட்டு இருக்காரு இல்லையா. தொடக்கத்துல அவரு தமிழ்நாட்டுக்கு திரும்பக்கூடிய எண்ணத்திலேயே இல்லைங்க. ஆஸ்திரேலியாவிலிருந்து அப்படியே சிங்கப்பூர் போயிட்டு அங்க கொஞ்ச நாட்கள் தங்கி இருந்துட்டு அதன் தொடர்ச்சியாக சென்னைக்கு திரும்ப தான் ஃபர்ஸ்ட் டிக்கெட் எடுத்திருந்தாராமா. ஆனா லண்டன்ல இருக்கக்கூடிய மிக மிக முக்கியமான ஒரு அரசியல் புள்ளி தான் இவரை தொடர்பு கொண்டு, முதல்ல நீங்க தமிழ்நாட்டுக்கு போங்கன்னா உங்களுக்கு நான் முழு சப்போர்ட்டையும் தரேன், உங்க மேல யாரு எப்படி கை வைப்பாங்க அப்படின்னு பாத்துக்கலாம், நீங்க தைரியமா போங்கண்ணா அப்படின்னு எக்கச்சக்கமாக உசுப்பேத்தி இருக்காருங்க. அடா அவரே சொல்லிட்டாருங்க அப்புறம் என்னங்க அப்படின்னு அந்த அரசியல் புள்ளி கொடுத்த அந்த தைரியத்துல சென்னைக்கு வந்த மகாவிஷ்ணுவை சென்னை விமான நிலையத்திலேயே அலேக்காக தூக்கியிருக்கு சைதாப்பேட்டை போலீஸ். அரசியல் புள்ளி சொன்னபடி எந்த விதமான சப்போர்ட்டும் கிடைக்காததால ரொம்பவே மனம் நொந்து போயிருக்காராமா மகாவிஷ்ணு. எத்தனுக்கு எத்தனை இந்த உலகனில் உண்டுங்க அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாங்க மலர் கட்சியில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான நிர்வாகிகளே நம்முடைய டிஜிட்டல் கழுகார்கிட்ட. நம்ம காணொலியோடைய நிறைய பகுதிக்கு வந்தாச்சுங்க. நிரந்தரம் இல்லாத வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, வாழ்க்கைக்கு பொருந்ததோ இல்லையோங்க அது தெரியல, ஆனா அரசியலுக்கு பொருந்துமோ என்னவோ, யார் எங்க இருக்காங்க எங்க இருப்பாங்க நிரந்தரமா இருப்பாங்களா அப்படின்னு சொல்ல முடியாத அளவுக்கு தான் சமகால அரசியல் பரபரப்பை கூட்டி கொண்டிருக்கு. பார்ப்போம், இன்னும் 20 மாசம் இருக்கு, எக்கச்சக்கமான பரபரப்புகள் காத்துக்கிட்டு இருக்கு. இந்த இடத்துல மகாகவி பாரதியார் சொன்ன ஒன்று தான் நினைவுக்கு வருதுங்க. நேர்பட பேசு, அச்சம் தவிர். செப்டம்பர் 11ஆம் தேதி நேற்றைக்கு அவருடைய நினைவு தினம். அவருடைய பாடல்கள் கவிதைகள் உண்மையிலேயே நமக்குள்ளார தீ மூட்டும். இந்த சமூகத்தை சிறப்பாக மாற்றுவதற்காக அந்த தீயை நம்ம உள்வாங்கிக் கொள்வோம். மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொலிகளை காண விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம உங்களுடைய சிறந்த கருத்துக்களை கருத்துரை பகுதியில் பதிவு செய்யுங்க. அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம். நன்றி, வணக்கம். வேட்டி சேலைய மேட்சிங்லயும் மற்றும் குவாலிட்டியான ஷர்ட்ஸ் அண்ட் ட்ரவுசர்ஸ் அஃபோர்டபிள் பிரைஸ்லயும் வாங்கணுமா? அப்போ மதுரை யாஸ்கோவின் ஷர்ட்ஸ் அண்ட் ட்ரவுசர்ஸ்ல தான் வாங்கணும். இது தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும். உனக்கும் எனக்கும் வேஷ்டியும் சேலையும் இனி என்றும் ஒன்றாய்.